கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தாங்கல் ஆயில் மில் ரோடில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி போகிறோம். இங்கேருந்து ஒரு 900 மீட்டர் தான் மெயின் ரோடு. ரொம்ப டீசெண்டான ஒரு லொக்காலிட்டி. 40 அடி ரோடு, நார்த் வெஸ்ட்டு கார்னர், நார்த்து சைடு 40 அடி ரோடு, ட்ரைனேஜ் இருக்குது. இந்த இடம் வந்து 40 அடி ரோடு. இது நார்த்து சைடில் 40 அடி ரோடு, அப்படியே வெஸ்ட்டு சைடில் 30 அடி இருக்குது. ஒரு பக்கம் 30 அடி ரோடு, ஒரு பக்கம் 40 அடி. இது மாதிரி வீடுகள் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இந்த ரோடு சைஸில் புது வீடும் கூட. நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான். புது வீடு, நல்ல லக்ஸரியாக வந்து பங்களா வந்து கட்டியிருப்பாங்க. 30 அடி ரோடு, 40 அடி ரோடு, நார்த்து வெஸ்ட்டு கார்னர். நார்த்து சைடு 40 அடி ஃப்ரண்டேஜ், பேக்கில் 40 அடி, ஒரு பக்கம் 60 அடி, ஒரு பக்கம் 50 அடி வரும். கொஞ்சம் கோர்ஸ் இருக்குது லேண்டில். 2200 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா. பில்டப் வந்து 3600 ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து நல்லா வந்து சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. நல்ல லென்த் இந்த சைடெலாம் நீங்கள் கார் பார்க்கிங் வைக்கலாம், கார்டன் வச்சுக்கலாம், செடி வச்சுக்கலாம். இதோட எலிவேஷன் நம்ம பேக் சைடு எலிவேஷன் நான் காமிக்கிறேன், பார்க்கலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க, புது வீடு. இந்த சைடு எலிவேஷன் பாருங்கள், பேக் சைடில் ரொம்ப நல்லாயிருக்கும். சைடில் அப்படியே ஃப்ரண்ட் எலிவேஷனும் நம்ம போயிட்டு பார்க்கலாம். நல்ல ஒரு டீசென்ட் லொக்காலிட்டி. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து மெயின் ரோடு. 900 மீட்டரில் அப்கமிங் ரயில்வே ஸ்டேஷன் வருது, அதாவது மெட்ரோ ஸ்டேஷன் வருது. பஸ் ஸ்டாண்டும் ஆப்போசிட்டில் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ப்ரைம் லொக்கேஷனு. இந்த பக்கம் 40 அடி ரோடு இருந்தாலும் வெளியில் நீங்கள் 2 கார் பார்க் நிறுத்தலாம். மேக்ஸிமம் இது வரைக்கும் தான் ரோடே போடுவாங்க. அதுக்கப்புறம் காலியாக தான் இருக்கும். அந்த இடத்துல 2 கார் பார்க் நீங்கள் நிறுத்திக்கலாம். நார்த்து சைடில் வீட்டோட எலிவேஷன் நம்ம பார்க்கலாம். இது நார்த்து சைடு எலிவேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே உள்ளே போகலாம், வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். நார்த்து சைடில் நடந்து வர மாதிரி ஒரு என்ட்ரன்ஸும், வெஸ்டர்ன் சைடில் கார் உள்ளே போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டை சுற்றி கார் நிறுத்திக்கலாம். 3 கார் 4 கார் நிறுத்தலாம். வீட்டுக்குள்ளே ஒரு கார், பெரிய கார் நிறுத்தலாம். நல்லா ஹைட் ஏற்றி தான் வீடு கட்டிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கார் வந்து நிறுத்தலாம். ஒரு இன்னோவா, ஃபார்ச்சுனர், BMW, என்ன கார் வேணாலும் லக்ஸரி கார்ஸ், நல்ல ஒரு பெரிய கார் வந்து நீங்கள் நிறுத்தலாம். தாராளமாக ஒரு பெரிய கார் நிறுத்தலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு கட்டிருக்காங்க. நல்லா ஹைட் ஏற்றிருக்காங்க. மேலே இந்த இடத்துல ஃபால் சீலிங் லைட்லாம் போட்டிருக்காங்க. நல்ல சீலிங் ஹைட்டு ஒரு 12 அடிக்கு ஹைட் இருக்குது. 2-3 பில்லர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஃபவுண்டேஷனில் போட்டிருக்காங்க. சுற்றி செட்பேக் கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 செடி வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. கார்டனிங்க்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் உள்ள ஒரு சின்ன போத்திக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஸ்டேர் கேஸ்லாம் தனியாக வந்து பேரிகேட்லாம் போட்டிருக்காங்க தனியாக. சுற்றி செட்பேக் இருக்குது. வீட்டை சுற்றி செட்பேக் இருக்குது. நான் காமிக்கிறேன். வீட்டை சுற்றி செட்பேக் இருக்குது. அதையும் நம்ம வந்து ஒரு தடவை பார்த்துடலாம். புது வீடு, கிரகவேசம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே இருக்குது. நல்லா ஒரு 3 அடிக்கு செட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கேப் பாருங்கள். பின்னாடி இங்கே வந்து ஒரு வழி இருக்குது. பின்னாடி வந்து லேபர் யாராவது உள்ளே வராங்க, வீட்டு வேலைக்கு யாராவது வராங்க, இந்த பக்கம் வர வைக்கலாம். இந்த சைடு வீட்டை சுற்றி வந்துட்டேன் நான். அப்போது சுற்றி வந்து அழகாக செட்பேக் கொடுத்துருக்காங்க. நான் சுற்றி திருப்பி கார் பார்க்கிங் வந்துட்டேன். சுற்றி வந்து செட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் சைடு கார் பார்க்கிங் எலிவேஷனில் நல்லா ஸ்டோன் வச்சு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே நல்லா பார்த்து கட்டின ஒரு வீடு. அவங்களுக்காக ஒரு சில காரணங்களுக்காக கொடுத்துட்றாங்க. என்ட்ரன்ஸில் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபுள் டைப் கிரில் கேட்டு. அதுக்கப்புறம் டீக்கு உள்ள டோரு. உள்ளே போகலாம். உள்ளே வந்து டீக்கு உள்ள டோர் இருக்குது. நல்லா ஒரு திக்னஸோடு பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. ஓகே, உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹால். நல்லா ஒரு பெரிய ஹாலு. ஹால்லே பூஜை ரூம் இருக்குது. ஒரு 3 ஜன்னல், பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமும் ரொம்ப பெருசாக பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸாக பார்த்த மாதிரி பூஜை ரூமு. நல்லா ஸ்டேஜ் ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸும் நல்லாயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஹாலில் டிவி யூனிட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்காக கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்னதாக இங்கே வந்து ஏதாவது மிக்சி,
வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு, ஓவன் வைக்கிறதுக்குலாம் இடம் இருக்குங்க. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணால் நீங்கள் எங்கே டிசைன் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து சின்ன சின்ன கிஃப்ட் வரதெல்லாம் இங்கே வந்து நீங்கள் ஷோகேஸாக வச்சுக்கலாம். ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வாஷ் பேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது, பார்த்துடலாம். டிவி கபோர்ட்லேயும் ஷோகேஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அது லைட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. டிவி கபோர்ட் சுற்றி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஃபால் சீலிங் லைட்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ரூஃப் வந்து ஹைட் ஏற்றிருக்காங்க, மேலேருந்து வர மாதிரி பார்க்குற மாதிரி. கிச்சன், மாடலர் கிச்சனும் போதுமான அளவு ஸ்பேஸ் இருக்குது. நல்லா அழகாக கபோர்ட் நிறைய கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. சிம்னி மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த வேலை இருக்குது. பின்னாடி ஸ்டோரேஜுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க. சின்னதாக வந்து ஸ்டோரேஜுக்கு இடம். இல்லை வாஷிங் மிஷின் வேணாலும் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். பின்னாடி நான் சொன்ன மாதிரி லேபர் வந்து உள்ளே வரதுக்கு வழி இருக்குது. லேபர் வந்து உள்ளே வரலாம். நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஸ்ட்ராங்கான ஒரு கிரில் கேட். கீழே வந்து பூச்சி வராத மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஓப்பன். இங்கேயும் சின்னதாக ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, கீழே இப்போ கிச்சன் பார்த்தாச்சு, ஹால் பார்த்தாச்சு. அடுத்து கீழே வந்து ஒரு பெரிய பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. அது நம்ம பார்த்துடலாம். ஒரு காமன் பாத்ரூம், நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா அழகான ஒரு காமன் பாத்ரூம். இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்து ப்ளஸ் வந்து வாட்ரோப் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மேக்கப் கிளாஸ், கபோர்ட் பார்க்கலாம். இந்த கபோர்ட் வாட்ரோப்பு 3 ரோ இருக்குது. அப்படியே நம்ம வந்து உள்ள பார்க்கலாம். அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. போதுமான அளவு ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ஷவர் ஏரியா. கீழே ஒரு பெட்ரூமு, ஹால், கிச்சன், காமன் பாத்ரூம் இருக்குது. நம்ம அப்படியே மேலே போகலாம். மேலே வந்தாச்சு. மேலே வந்து ஒரு பெரிய ஹால், கீழே பார்த்த மாதிரி ஒரு ஹாலு. ரொம்ப அமைதியாக இருக்கும் ஏரியா. இந்த குருவி சத்திர கத்தவங்க கேட்குது பாருங்கள் கிளியராக. மேலே ஒரு ஹால் இருக்குது. அதனால் மேலே வந்து இன்னொன்று கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க பார்த்து பண்ணதில்ல. கீழே அவங்க அப்பா அம்மா இருக்கிற மாதிரி, மேலே அவங்க ஃபேமிலி இருக்கிற மாதிரியும் பிளானு. அதனால் இங்கே ஒரு கிச்சன் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வேணால் இந்த கிச்சன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பூஜை ரூமோ, ஒரு ஜிம் ரூமோ, ஒரு ஹோம் தேட்டரோ, இல்லை ஆஃபீஸ் ரூமாவோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூமாவோ இல்லை பெட்ரூமாவோ நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு 2 கிச்சன் இருக்கட்டும், நாங்களும் அந்த மாதிரி ஃபேமிலி தான் அப்படின்னா இந்த கிச்சன் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் தான் கட்டியிருக்காங்க. மொத்தம் இந்த ஹாலில் வந்து பார்த்தாலே 3 ஜன்னல், பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்ல காற்று வசதிக்காக 3 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஃபர்னிச்சர்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இது ஒரு பெட்ரூம். கீழே பார்த்த மாதிரி அதே கலரில் வாட்ரோப்பு, அதே மாதிரி இங்கே வந்து மேக்கப் டேபிள் இருக்குது. அடுத்தது இங்கே பாத்ரூம் வந்து ரொம்ப பெருசு. இந்த பாத்ரூம் நல்லா பெருசாக கட்டிருக்காங்க. பாத்ரூம் ப்ளஸ் ஷவர் ஏரியா. இன்னும் நீங்கள் அதை கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸிஸாக கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் கூட, இந்த கவர் கூட பிடிக்கலை. புது வீடு. அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். இது ஒரு பெட்ரூமு. இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இது ஒரு கலர் வாட்ரோப் பண்ணியிருக்காங்க. சரி, 3 ரோ. இது ஒரு வாட்ரோப்பு. அட்டாச்சு பாத்ரூம். அட்டாச்சு பாத்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா
பெரிய பால்கனி, இங்கேருந்து வரலாம், ஹால்லேருந்து அப்படியே வரலாம். இங்கே இந்த பெட்ரூம் வந்து வெளியே வரலாம். 2 பக்கமும் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோட் வியூ பால்கனி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. 40 அடி ரோட் வியூ பால்கனி ரொம்ப அழகாக இருக்கும் ஏரியா. ரோட் வியூ பால்கனி மேலே போகலாம். மேலே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். கீ வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும். 1 ஹவர் ஆர் 2 ஹவர் கீ எடுத்துகிட்டு வந்து காமிக்கலாம் வீடு. மேலே வந்தாச்சு. மேலேயும் ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க, உள்ளே யாரும் வராத மாதிரி. இங்கே வந்து ஒரு வாஷிங் மிஷின் ரூம் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு மட்டுமே தனியாக ஒரு ரூம். அதுக்கு தேவையான திங்ஸ் இங்கே கபோர்ட் கொடுத்துருக்காங்க, வச்சுக்கலாம். அதுக்கு க்ளோஸில் டோர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பக்கத்தில் ஒரு பாத்ரூம் கம் டாய்லெட்டு இண்டியன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க மாடி மேலே. இங்கே ஒரு பெட்ரூம், கெஸ்ட் ரூமாக டிரைவர் ரூமாக கொடுக்கலாம், எப்படின்னு வச்சுக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா அவங்களுக்கும் நீங்கள் வந்து இது ஒரு ஆஃபீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு பெரிய பெட்ரூம். அதுக்கப்புறம் ஓப்பன் டெரஸு, வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த சைடில் பர்கோலா கொடுத்துருக்காங்க, வெஸ்ட் சைடில் நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க வீடு. இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் ஏற்றி மேலே வந்து வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். இங்கே சின்டெக்ஸ் டேங்க் தனியாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்துடலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 கோடி ரூபா, 3,50,00,000 ரூபா கரெக்டாக. புது வீடு. மேலே பாருங்கள், இதான் மொட்டை மாடி. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுலேயும் வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சுற்றி நல்ல வீடுகள் தான். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நியர் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இதான் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல். நியர்பை ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல்னே சொல்லலாம். நல்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனலாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இல்லை ரெண்ட்டுக்கு வந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணித்தரோம். தேங்க்யூ.